Hi friends, I am Dr. Senthilnathan, Surgical Gastroenterologist, GEM Hospital, Chennai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்ணீரல் வீக்கம். இது என்ன புதுசாக சொல்கிறார் டாக்டர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது கல்லீரல் வீக்கம். நிறைய பேர்த்துக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி வயிறில் இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மண்ணீரல் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. வாங்க மண்ணீரலுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படியெல்லாம் வீங்கும், அந்த டிசீஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். கல்லீரல் ரைட் சைடு ஆஃப் த அப்டமனில் இருக்கும், மண்ணீரல்ன்றது லெஃப்ட் சைடு அப்டமன் இருக்கும். கல்லீரலோடு கம்பேர் பண்ணும்போது கல்லீரல்ன்றது லிவர், மண்ணீரல்ன்றது ஸ்ப்ளீன். இந்த கல்லீரலோடு கம்பேர் பண்ணும்போது மண்ணீரல் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். இது பண்ணுற வேலை டோட்டலி லிவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வேலை. அப்படி என்ன வேலை அப்படின்னா, ஸ்ப்ளீனோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பிளட் செல்ஸ் எல்லாத்தையும் வயசான பிளட் செல்ஸ் WBC RBCன்னு சொல்லக்கூடிய இரத்த அணுக்களை, அதுவும் வயதான இரத்த அணுக்களை இதை அப்படியே உள்வாங்கி அதை டெஸ்ட்ராய் பண்ணும். எப்படி கிரேவ் யார்டு நம்மளுடைய இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுமோ அதே போல் ஒரு வயதான WBC அண்ட் RBC செல்ஸை இது டெஸ்ட்ராய் பண்ணும். இட்ஸ் அ ஏரியா வேர் இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணும். டெஸ்ட்ராய் பண்ணி அது பிரேக் பண்ணி அதோடைய கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணும், சில இது எக்ஸ்க்ரீட் பண்ணும். இதுதான் மண்ணீரலுடைய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஃபங்க்ஷன், ரத்தத்தில் ஏதாவது ஒரு பாக்டீரியா, அதுவும் கேப்சுலேட்டட் பாக்டீரியான்னு சொல்லிட்டு சில டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை இந்த ஸ்ப்ளீன் எதிர்ப்பு சக்தி கிரியேட் பண்ணி அதை பிரேக் பண்ணும். ஸோ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் டு சம் அப். பிளட் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது, அதாவது செனசன்ட் பிளட் செல்ஸ், ஏஜ்டு பிளட் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு ஸ்ப்ளீன். அது மட்டுமல்ல, சில பாக்டீரியா சில இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எதிராக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஸ்ப்ளீன். இது ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா ஸ்ப்ளீனும் ஹெல்த்தியாக இருக்கும். எதிர்ப்பு சக்தி அப்படின்ட்டு இம்யூனிட்டி நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அந்த இம்யூனிட் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய முக்கிய உறுப்பு ஸ்ப்ளீன். நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஸ்ப்ளீன். சரி, இதில் எப்படியெல்லாம் டிசீஸ் வரலாம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிசீஸ். ஒன்று மண்ணீரலில் ரத்த செல்ஸ் உருவம் மாறி இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த தப்பும் இல்லை. இயற்கையாகவே சில செல்ஸ், இப்போது இயற்கையாக டிஸ்க் போல் இருக்கக்கூடிய அந்த RBCs ரவுண்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹெரிடிட்டி ஸ்க்ளீரோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சில கண்டிஷனில் பிளட் செல்ஸ் அதிகமாக அங்கேயே டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா மண்ணீரல் வீங்கலாம். அதுக்கு பேர் ஹீமோலைட்டிக் அனீமியா. ஏன் அது ரத்த சோகை இருக்கும், ஏன்னா டெஸ்ட்ராய் ஆகுது. டெஸ்ட்ராய் பண்ணுற உறுப்பு மண்ணீரல். அப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால மண்ணீரல் பெருசாக வீங்கும். மலேரியா போன்ற நோய்கள்னாலேயும் மண்ணீரல் வீங்கும். லிவரில் சிரோசிஸ் வந்தாலும், லிவரில் ஃபேட்டி லிவர் வந்தாலும் மண்ணீரல் வீங்கும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்ததுன்னா மண்ணீரலில் நோய் ஏற்படும். சில நோய்கள் மண்ணீரலுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இருந்தது, குறிப்பாக ஈரலில் இருக்கக்கூடிய நோய் இதுக்கும் பாதிச்சிருச்சு அப்படின்னா ஈரலை சரி பண்ணாவே இந்த மண்ணீரல் வீக்கத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனால் அதுவே சில நோய்கள், குறிப்பாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் மண்ணீரலை பாதிச்சுது அப்படின்னா அந்த மண்ணீரலை நம்ம எடுக்க வேண்டியது வரும். நிறைய பேர் கேட்குறான், அப்படி மண்ணீரல் எடுத்துட்டோம்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி என்ன ஆகிறது அப்படின்ட்டு. அதோடைய வேலைகள் சில உறுப்புகள் பண்ணிடும். மேலும் மண்ணீரலை எடுக்கிறதுனால உருவாகக்கூடிய அந்த இம்யூன் டெஃபிஷியன்சியை நம்ம சில தடுப்பூசி மூலியமாக அதை சரி பண்ணலாம். ஸோ ஜென்ரலி மண்ணீரலை நம்ம டாக்டர்ஸ் எடுக்க மாட்டோம். மெடிசன் கொடுத்து அந்த மண்ணீரலில் ஏற்படக்கூடிய அந்த நோய்களை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதையும் தாண்டி நான் சொல்கிறது போல் இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய நோய்களாகட்டும், மண்ணீரலில் ஏற்படக்கூடிய சில கட்டிகளாக இருந்தது அப்படின்னா தைரியமாக தாராளமாக அந்த மண்ணீரலை எடுக்கலாம். அதுவும் லேப்ரோஸ்கோப் மூலியமாகவும் ரோபோட்டிக் சர்ஜரி மூலியமாகவும் அந்த மண்ணீரலை எடுக்கும்போது எதிர்ப்பு சக்தி எந்த விதத்துலேயும் நமக்கு குறையாது. அதையும் கொஞ்சம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இம்யூனைசேஷன், அதாவது தடுப்பூசி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை எப்போதும் போல் இயல்பாக ஒரு கூட்டத்தில் போகலாம், நார்மலாக நம்ம இருக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம். எதிர்ப்பு சக்தி எந்த விதத்துலையும் குறைவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் மண்ணீரலில் ஏதாவது நோய் வந்தது, மண்ணீரல் வீக்கம் இருந்தது அப்படின்னா தயவு செய்து டாக்டரை பாருங்கள். அது மருத்துவ சிகிச்சையில் சரி ஆகும் அப்படின்னா அதுலேயே சரி பண்ணிடலாம்.
அறுவை சிகிச்சை தேவைப்படும் சில பேர்த்துக்கு வந்து அதை சேஃபாக அகற்றிட்டோம் அப்படின்னா எந்தவித குறைபாடும் இல்லாமல் இயல்பாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ மண்ணீரலை பற்றி தெரிஞ்சுக்குங்க, அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்குங்க, அதில் நோய் வந்ததுன்னா யார் அணுகணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.